ஆப்பிரிக்கால வாழ்ந்த வவ்வால் மனிதனுக்கு பின்னால இருந்த உண்மை ரகசியம் கசிய ஆரம்பிச்சது. 1971 ஆப்பிரிக்கா தான்சானியா நாட்டில் இருக்கிற பெம்பா அப்படிங்கிற ஐலாண்ட்ல இருந்து தான் அந்த வவ்வால் மனிதனோட கதை தொடங்கிச்சு. ஒரு நாள் இரவுல தன்னோட வீட்டுல தனியா தூங்கிட்டு இருந்த ஒரு 21 வயது பெண் திடீர்னு தன்னோட கண்ட்ரோலை இழக்க ஆரம்பிக்கிறான். பயங்கரமா அவளுக்கு மூச்சு திணறல் இருந்துச்சு. அவ பேச நினைச்சாலும் அவளால பேச முடியல. கண் விழிச்சு பாக்குறப்ப ஏதோ ஒரு கருப்பு உருவம் தன் நெஞ்சு மேல உட்கார்ந்து அவளை அழுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த கருப்பு உருவம் அவளோட கழுத்தை நெரிச்சது, முகத்துல குத்திச்சு. அவ கஷ்டப்பட்டு வாய் விட்டு கத்தினா. அவ கத்துனதும் அவளோட கழுத்தை கடிக்க வந்துச்சு அந்த கருப்பு உருவம். உடனே அவளோட பேரண்ட்ஸ் உள்ள வந்ததும் அந்த கருப்பு உருவம் ரெக்கை விரிச்சு ஜன்னல் வழியா பறந்து போச்சு. பேரண்ட்ஸ் உள்ள வந்ததும் அவ நார்மல் ஆனா. அவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப தனக்கு நடந்ததை சொன்னா. அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டப்ப அது கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரு வவ்வால் போலவே இருந்துச்சு, பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா. அடுத்த நாள் காலையில இந்த விஷயம் அக்கம் பக்கத்துக்கு பரவி தெருமுழுக்க பரவி அந்த ஐலாண்டு முழுக்க காட்டு தீ போல பரவிச்சு. போபோபாவா அப்படின்னு அந்த ஐலாண்ட் மக்கள் அந்த வவ்வால் மனிதனுக்கு பேர் வச்சாங்க. 1972 இருந்து 1995 வரைக்கும் இந்த போபோபாவா அப்படிங்கிற வவ்வால் மனிதனால ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எல்லோருமே பாதிக்கப்பட்டாங்க. அந்த போபோபாவா கிட்டத்தட்ட 100 பேர்களை வரைக்கும் அட்டாக் பண்ணி இருந்துச்சு. 1995க்கு பிறகு இந்த வவ்வால் மனிதனோட நடமாட்டம் பக்கத்துல இருந்த உங்குஜா தீவுக்கும் பரவிச்சு. அங்கிருந்து தான் வவ்வால் மனிதனோட அட்டகாசம் தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சது. ஒரே மாசத்துல 300 பேர்களை வரைக்கும் அட்டாக் பண்ணிச்சு. இதனால மக்கள் பீதியானாங்க. காலை மாலை இரவுன்னு காவல் இருக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களோட காவலையும் மீறி சிலர் அட்டாக் பண்ணிச்சு. ஆனா சில வாரத்திலேயே அந்த வவ்வால் மனிதன் இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடுச்சு. அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு 2000 ஆண்டுல வந்து சில வாரத்துல மறைஞ்சி மீண்டும் 2005ல வந்து மறைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஐலாண்ட்ல அப்பப்ப வந்து அட்டகாசம் பண்ணிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த முழு கதைக்குள்ளேயும் நிழல் போல தொடர்ந்து வர்ற இன்னொரு கதையும் ஒளிஞ்சிருக்கு. 1960 பெம்பா உங்குஜா அப்படிங்கிற இந்த 2 ஐலாண்டையும் அரபு சுல்தான்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு கீழே ஒங்குஜா மற்றும் வபம்பா அப்படிங்கிற 2 வேறு வேறு ஆப்பிரிக்க இன மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் பல காலமா இனப்பகை இருந்துச்சு. ஒங்குஜா இன மக்கள் தான் பெரும்பாலும் அரபு சுல்தான்களோட அரசு பதவிகள்ல இருந்தாங்க. அதிகாரத்தை வச்சு வபம்பா மக்களை அடக்கி ஒடுக்கி வச்சாங்க. 1964 ஒங்குஜா மக்கள் அரபு சுல்தான்களை வீழ்த்தி அதிகாரத்தை கைப்பற்றினாங்க. மீண்டும் அரபு சுல்தான்கள் வந்தா என்ன பண்றது அப்படின்னு பக்கத்துல இருந்த டாங்கன்யேக்கா அப்படிங்கிற நகரத்தோட இணைஞ்சி தங்களை பலப்படுத்திக்கிட்டாங்க. வபம்பா மக்களோட நிலைமை இன்னும் முன்ன விட மோசமா இருந்துச்சு. இப்ப அவங்க தனித்து விடப்பட்டிருந்தாங்க. ரொம்பவே ஒடுக்கப்பட்டாங்க. அது அவங்களுக்கு பெரிய மனசுமை கொடுத்துச்சு. அந்த தனித்து விடப்பட்ட பாதுகாப்பற்ற சூழ்நிலை சிலருக்கு மனநோயை கொண்டு வந்துச்சு. அப்படி உருவெடுத்தது தான் வவ்வால் மனிதன். 1974 முதலா அந்த பெண் தூக்கத்தில் இருந்தப்ப ஏற்பட்ட ஒருவித மன அழுத்தத்தில் இருந்து பிறந்தது தான் போபோபாவா அப்படிங்கிற வவ்வால் மனிதன். அங்கிருந்த 90% மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றினாங்க. அவங்களுக்கு ஜின் அப்படிங்கிற பேய் பிசாசு பற்றிய நம்பிக்கை இருந்துச்சு. அவங்களுக்கு தூக்கத்தில் ஏற்பட்ட மனப்பிரச்சனைகளை அதோட தொடர்பு படுத்தி நம்ப ஆரம்பிச்சாங்க. ஜின் தோற்றம் எப்படி விவரிக்கப்பட்டிருக்கோ அதே போலதான் அந்த வவ்வால் மனிதனோட தோற்றத்தையும் விவரிச்சாங்க. ஊர் முழுக்க அதை நம்ப ஆரம்பிச்சாங்க. சிலருக்கு தூக்கத்தில் ஏற்பட்ட மன அழுத்தத்தை வவ்வால் மனிதனோட தொடர்பு படுத்தி நம்ப ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் இந்த வவ்வால் மனிதன் பற்றிய நம்பிக்கை பூதாகரமாகாம தான் இருந்துச்சு. 1995 வரைக்கும் ஒரு சர்வாதிகாரித்தனமான ஒற்றையாட்சி தான் அந்த 2 ஐலாண்ட்லயும் இருந்துச்சு. உலக நாடுகளோட அழுத்தத்தால இனிமே ஜனநாயக முறையில ஓட்டு போட்டு ஆட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இத்தனை காலமா அடக்கி வைக்கப்பட்டிருந்த வபம்பா மக்கள் தங்களோட ஓட்டுரிமை மூலமா அதிகாரத்தை கைப்பற்ற முடிவெடுத்தாங்க. இது ஒங்குஜா தரப்புக்கு பெரும் தலைவலியா இருந்துச்சு. அவங்களுக்கே ஓட்டு போட்டுக்கிட்டா அங்கங்க அதிகாரத்துக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணாங்க. ஏற்கனவே அந்த மக்கள் மத்தியில நிலவிக்கிட்டு இருக்கிற அந்த வவ்வால் மனிதன் பீதியை எலெக்ஷன் நேரத்துல ஊதி பெருசாக்கினாங்க. மக்கள் தேர்தல் பக்கம் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு கத்தி கம்பு கடப்பாறையோட காவல் காக்க அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் நடக்கிறப்ப பலர் வீட்டை விட்டு ஓட்டு போறதுக்கு வெளியவே வரல. இப்படியே 2000 தேர்தல்ல 2005 தேர்தல்ல இதே முறையை கையாண்டாங்க. ஒவ்வொரு முறையும் ஒங்குஜா தரப்பை ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2005க்கு பிறகு இந்த விஷயத்துல மீடியாவோட கவனம் வந்துச்சு. மீடியா உலகத்துக்கு எடுத்து சொன்ன பிறகு அந்த வவ்வால் மனிதனை கண்டுபிடிக்க சயின்டிஸ்ட் டீம் அங்க வந்தாங்க. அடிச்சதுன்னு சொல்றியே, அடிப்பட்ட காயம் எங்கன்னு கேட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படி எதுவும் காயங்கள் இல்ல. கடைசியா இது ஒரு ஸ்லீப் பேரலைசிஸ் அப்படிங்கிற மனநோய் மற்றும் அவங்களோட மூட நம்பிக்கை சார்ந்து பின்னப்பட்ட பொய் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. அந்த வவ்வால் மனிதனோட கதைக்கு சயின்டிஸ்டுகள் முடிவுரை எழுதினாலும் இன்னும் சில மக்கள் வவ்வால் மனிதனை நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. வபம்பா மக்களோட நிலை இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.